ஆனால் இவர் மிரட்டலுக்கு பயந்து தேர்தலுக்கு போட்டியிடலை அப்படின்னு சொல்லுவாருன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு பக்கம் ரொம்ப தெளிவாகவே முன்னாடியே ஆதவர்ஜனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை தெளிவாக கவனிச்சிருக்காரு. ஆனால் இது எவ்வளோதான் மிரட்டல் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எனக்கு பதவி பவுசி இது மேலேனா கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லை. என்னுடைய ஸ்டாண்டில் நான் வந்து உறுதியாக இருக்கேன். அந்த உறுதியின் வெளிப்பாடு தான் இப்போ நான் வந்து வெளிவந்திருக்குது. என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் மாற்றி அமைச்சிருக்கேன். இது வேற ஒரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு ஐயா திருமாவளவன் அவர்கள். சரி, என்ன மேட்ரு எதுன்னு தெளிவாக பார்த்துருவோமா? வணக்கம் ஃப்ரெண்ட் மக்களே. நம்ம திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவிலில் 8 தொகுதிகளில் வந்து ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஐயா அவர்கள் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து இறங்குறாரு. அப்படின்றப்ப பெரும் வரவேற்பு இருந்துச்சு. அரசியல் காலமே சும்மா கடுகடுன்னு நடங்குற அளவுக்கான ஒரு ஏற்பாடை வந்து நடந்துருச்சு. ஏன்னா அது முன்னாடி வந்து தேர்தலில் பார்த்தீங்கன்னா 6 தொகுதி கொடுத்துருந்தாங்க. 6லுமே வந்து அவர் நிற்கல. அவர் வந்து கடந்த 15 வருடங்களாகவே தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வராமல் தேசிய அளவிலான அரசியலில் வந்து முக்கிய பங்கு வகிச்சிருந்தார். இந்த இந்தியா அப்படின்ற கூட்டணி உருவாக்குறதுக்கு, மதச்சார்பற்ற கூட்டணி உருவாக்குறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியா வந்து ஐயா திருமாவளவன் ஐயா அவர்கள் இருந்தார். அப்படி அவர் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி சில இடங்களில் கட்டமைஞ்சு உடஞ்சி போச்சு. அதுதான் பெரிய அந்த உடஞ்சி போனதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தோல்வி அடைகிறதுக்கான ஒரு பெரிய பின்னடைவாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாருமே இங்கே ஒத்துக்காமல் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் போய் எங்கே சேர்ந்தாங்களோ சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. அந்த சேர்ப்பு தான் வந்து அவரை வந்து ஐயா மோடி அவர்களை இன்றைக்கும் ஆட்சியில் உட்கார வச்சிருக்கு. இல்லை அப்படின்னா அவர் அன்றைக்கே ஊற்றி மூடி கிளப்பி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அவருடைய தொகுதி வாரணாசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை திக்குமுக்காடி தான் ஜெயிக்க வச்சாங்க. ரொம்ப சொற்பமான வாக்குகளுக்கு இடையில தான் அவர் ஜெயிச்சார். ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இருந்த ஒரு களமாக மாற்றி அமைச்சதுக்கு ஒரு முக்கிய பங்காக திருமாவளவன் அவர்கள் இருந்தார். அப்படி இருந்த இந்த சூழலில் அவரை வந்து மிரட்டி என்ன பண்ணிட்டாங்க, இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடாதீங்க, போட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பின்னடைவு வரும், கட்சிக்கே வந்து பின்னடைவு வரும், நீங்கள் வந்து துணை முதல்வர் பதவி எதிர்பார்த்து தானே இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மிரட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்கியிருக்காரு. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல அவருக்கு பதிலாக நிற்க வைக்க போகிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா இளைய பெருமாள் அவர்களுடைய மகனான ஜோதிமணி அவர்களை வந்து அந்த இடத்துல நிற்க வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜோதிமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வேட்பு மனு, அதாவது விருப்ப மனு வந்து கொடுத்துருக்காரு. இந்திய காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸில் வந்து கொடுத்துருக்காரு. எங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி வேட்பு மனு விருப்ப மனு கொடுத்துருக்காரு. நானும் போட்டிடணும்னு சொல்லி அதை வந்து ஏற்காம இருந்திருக்காங்க. அந்த காட்டுமன்னார் கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க, திருமாவளவன் ஐயாவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்படி ஒதுக்கின சூழலில் தானே வந்து நிற்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே அந்த 4 பேரில், இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரில் 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. ஆளுர் ஷா நவாஸ் அவர்களுக்கும் வந்து கொடுக்கவே இல்லை. சரி, இது வந்து அப்படியே பேக் அடிக்க பார்த்தாங்க. என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார். அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து அவர் வந்து பின்வாங்கிட்டாங்க. அவர் வந்து திரும்ப போட்டி விடல அப்படின்ற மாதிரி திருப்பி விடலாம் பார்த்தாங்க. என்ன திருப்பி விட்டா என்ன, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. தலைவர்கிட்ட நான் பேசினேன். ஆனால் அவர் இப்படி தெளிவாக சொல்லிட்டாரு, கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, பல பேருக்கு கொடுக்கணும்னு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக தான் இது நடந்திருக்கு அப்படின்றத ஷா நவாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் திருப்பி விடுறது எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காது இவர். நான் போட்டியிடுறதுக்கான ஒரு வெளிப்பாடாக பார்த்தாங்க. அவர் உள்ளே வராரு அப்படின்னதும் இந்த இடத்துல அரசியல் களமே வந்து மாறும். 2026 இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட அரசியல் களம் மாறும். அதனால தான் அவர் உள்ளே வராரு. உள்ளே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி, அதாவது தொங்கு சட்டமன்றமாக இது மாறிடுச்சு அப்படின்னா அமைச்சர் பதவியோ அல்லது துணை முதல்வர் பதவியோ வந்து கேட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு அமையும் கூடும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடில் தான் அவர் உள்ளே வராரு அப்படின்றத பல்வேறு விமர்சகர்கள் அது வந்து சாதகமாகவும் வச்சாங்க, பாதகமாகவும் வச்சாங்க. ஏன்னா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இருப்பார். விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு போய் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் இப்போ பாண்டிச்சேரி பக்கம் போயிட்டு அவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னா திமுகவை நம்பாதீங்க, திமுக கூட்டணியை நம்பாதீங்க என்ன பேசிட்டு இருக்காரு. யோ, பாண்டிச்சேரியில் ஆள்றது என்டிஏ கூட்டணியா? உன் கொள்கை எதிரியை விமர்சிக்கிறதுக்கு அதுதான் சரியான இடம். ஆள்றவங்களை விமர்சிக்கிற இங்கே நீ சரியாக சொல்கிற இல்லையா? டிஎம்கே தான் எங்களுக்கான முக்கிய எதிரி, மற்றவங்களாம் லிஸ்ட்லேயே இல்லைன்னு. அந்த லிஸ்ட்டில் டிஎம்கே இல்லையா, என்னையா பண்ணுற நீ அப்படின்னு
போட்டு 4 பேர் போட்டு வாங்குன்னு நெட்டிசன் எல்லாரும் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை மீறியும் தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அங்கே போய் அதான் பேசுவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தார்ல, இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் கூட்டம் நடத்தினப்ப இங்கே ரேஷன் கடைகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதை போட்டு கலாச்சி தள்ளினாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட இவர் அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பார்த்துட்டு நான் நியூஸில் வந்த ஒரு விஷயத்தை தான் சொன்னேன், நியூஸில் ரேஷன் கடைகளில் சரியான பொருட்கள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாத்துறாரு. நம்ம ஆளுக்கு பிளேட்டை மாத்துறது என்ன புதுசா, அது வகையில் தான் அவர் பிளேட்டை மாத்திருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அங்க போலீஸ் காவல்துறை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அண்ணனை அடிச்சு தொறுத்துறாங்க. அவங்க கூட வரவங்க எல்லாரையுமே பைக்கு சாவி புடிங்கி தூக்கி போட்டுறாங்க. இதே வேலையை தமிழ்நாட்டில் நடந்துருந்துச்சுன்னா திமுக அரசை கண்டிக்கலாம். அங்க உங்களை அப்படி மாதிரி வச்சு ஆட்டி நிற்கிறாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்றது, பாவம் எங்க அண்ணன் பெரிய வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, அவரால் பேச முடியாது. எங்க அண்ணன் உங்களுக்கு அந்த கட்டமைப்புல. சரி, நம்ம இதுக்கு வருவோம். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஐயா ஜோதிமணிக்கு கொடுத்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த இளைய பெருமாள், அவருடைய தந்தையான இளைய பெருமாள் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் முழுக்க 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 அந்த சாதி எதிர்ப்புகளை எதிர்த்து அம்பேத்கருடைய கொள்கைகளை முழுக்க மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்றதுலையும் அரசியல் வட்டாரங்களில் கொண்டு செல்றதுலையும் ரொம்ப அதிக பங்கு வகிச்சிருக்காரு. வன்கொடுமை தடுப்பு சட்டம் இது பார்த்தீங்கன்னா 1989 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை தடுத்து நிறுத்தி வச்சிருந்து அதை செயல்முறைப்படுத்தாமல் இருந்திருக்காங்க. அதான் 1995 தான் இந்தியாவுக்குள்ள செயல்முறைப்படுத்த வராங்க. அதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா இளைய பெருமாள் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகித்தவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியம் அப்படின்ற கொள்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தவர் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றவர். ஒரு சின்ன சம்பவம் மட்டும் சொல்கிறேன். பறையர் சமூகத்துக்காக முழுக்க போராடினவர் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த நம்ம ஜெய் பீம், விடுதலை, இந்த மாதிரியான படங்கள்ல ரொம்ப தெளிவா காட்டியிருப்பாங்க. என்னன்னா, போலி கேஸ் போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. அதுவும் அந்த மக்கள் மீது போலி கேஸ் போடுறது ரொம்ப சர்வ சாதாரணமாக இருந்துச்சு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, மிலிட்ரி முடிச்சுட்டு தான் ஊரான காட்டுமன்னார் கோயிலுக்கு வராரு. வந்த உடனே பார்த்தா அந்த இடத்துல ஒரு பறைய சமூகத்தில் சார்ந்த ஒருத்தருக்கு பெரும் பாதிப்புக்குள்ளே இருக்காரு. அவர் மேலே பொய் கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி பொய் கேஸ் போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கையோட பிடிச்சிட்டுன்னு போய் கேஸ் போட்டு இது எடுத்தே ஆகணும், இல்லை அப்படின்னா இங்கே நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்காரு. அவங்க முடியாது, அதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவங்க எல்லாம் கூட்டு நீங்க வராதிங்க அப்படின்னு போலீஸ் சைட்ல இருந்து சொன்னாலும் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, உடனே மக்கள் எல்லாரையும் திரட்டி பெரும் போராட்டம் பண்ணி அவருக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுல முதலாள நின்று இருக்காரு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற வரைக்கும் அவர் அந்த கூட வேலை பார்த்துருக்காரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு உறுதியோட கட்டமைப்போடு இருந்தவர் தான் ஐயா இளைய பெருமாள் ஐயா. இந்த அவருக்கு அந்த இளைய பெருமாள் ஐயாவுக்கு சரியான மரியாதை செலுத்தும் விதமாக ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த சட்டமன்றத்தில் அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்குறேன், அதுக்கான வாய்ப்பை களத்தை நான் அமைச்சு தரேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. இது இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2001 நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்குள்ளே இவங்க வரும்போது இதே மாதிரியான ஒரு 8லேருந்து 10 தொகுதிகள் ஐயாவுக்கு கொடுக்குறாங்க, கலைஞர் ஐயா கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிற்கலை அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, உறுதியாக இருந்து நான் தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, கலைஞர் ஐயா கிட்ட ஒரு தொகுதி கேட்டு வாங்குறாரு, விழுப்புரம் தொகுதி கேட்டு வாங்குறாரு. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கக்கன் ஐயா அவருடைய மகனை நிற்க வைக்கிறார். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை உதாரணமாக எடுத்து சொல்லி தான் இந்த இடத்துல செய்கிறார். அப்போ போட்டியிடும் போது கேட்டு வாங்கி அந்த இடத்துல கக்கன் ஐயாவுடைய மகனை நிற்க வைக்கிறார். அது ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எந்த மாதிரியான தலைவர் அவர் இருந்திருக்காருன்றது மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ திரும்பவும் நடந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஏன்னா காட்டுமன்னார் கோயிலில் அவர் நிற்க போகிறதா 8 தொகுதி சொல்லியிருந்தாங்க, அதில் 1 கழிச்சாச்சு. இதை குறித்து ஜோதிமணி ஐயா கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேட்டி எடுக்கிறாங்க தனியார் தொலைக்காட்சி. இப்போ பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமா ஐயா சொல்கிறத நான் வேட்புமனு விருப்ப மனு கொடுத்துருந்தேன், ஆனால் இங்கே என்னுடைய விருப்ப மனு எடுத்துக்கொள்ளலை, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருமா ஐயா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நான் முழுக்க நடக்க போகிறேன் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தார். அவர் இந்திய காங்கிரஸில் இப்போ தமிழ்நாடோட பகுதியில் அவர் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. முக்கிய பங்குன்னு சொல்ல முடியாது, அவருக்கான மரியாதை எப்படி கொடுக்கப்படுதுன்னா, ஐயா இளைய பெருமாள் ஐயா அவருடைய மரியாதையை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடோட இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, ஆதவர்ஜுனா முன்னாடியே கணிச்சிட்டாரு, திமுக கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பின்வாங்கிட்டாரு. இவர் இப்படிலாம் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவரு யாரு, நம்ம உதயநிதி ஐயாலாம் கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாரு. அதனுடைய வெளிப்பாடு இவங்க துணை முதல்வருக்கு ஆசைப்படுறாரு. இதனுடைய வெளிப்பாடாக தான் அவரை பேசி மிரட்டி நீங்க பாருங்க இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இறக்கியிருக்காங்க.
இன்னொரு செயலை நம்ம இதில் என்ன அப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமா ஐயா இறங்குனது வந்து ஒரு பெரும் ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு மைனஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு ப்ளஸ்ஸும் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பிம்பம் அமைக்கப்படுது. விஜய் அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடம் வந்து தொங்கு சட்டமன்றமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு. அதுக்கான ஒரு பெரும் வாய்ப்பு இருக்குது. அதில் திருமாவையா பிடிக்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு கண்ணோட்டத்தில் வராரு அப்படின்றது எப்படி நெகட்டிவாக ஷேட் ஆகுதுன்னா, இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த கூட்டணி பின்வாங்கிறதுக்கான ஒரு வேலை இருக்கு. 200க்கு 200 சும்மா இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அந்த கள நிலவரம் மாறும் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இங்க கட்டமைக்கப்படுது. ஆல்ரெடி விஜய் வந்து 2034 தொகுதியிலும் ஜெயிச்சிருவா சொல்லி, ஐயா சாரிப்பா இவரு அண்ணா சத்யகுமார் சொன்னார் இல்லையா, அது நமக்கு டக்கு ஞாபகம் வந்துருச்சு. 234 தொகுதியிலும் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லி ஒரு பெரிய பிம்பத்தை இங்க கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் ஒரு 7ல இருந்து 8 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கணக்கெடுப்பு சொல்லியிருக்கு. அந்த கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதை மீறியும் திருமாவர்கள் உள்ள வர்றதை வச்சே இப்படி ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்டமைப்பை நீ அப்படி ஒரு கட்டமைப்பு கொடுக்குறல்ல, அதை நான் உடச்சி காட்டுறேன் அப்படின்ற ஒரு வெளிப்பாடாக அவர்கள் வந்து உடச்சி விட்டுட்டு யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ விசிகால இருக்க யாருக்கும் கொடுக்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேற ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அந்த சமூகத்துக்காக, தலித் மக்களுடைய சமூகத்துக்காக போராடின ஒருத்தருடைய மகனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இதை வந்து செஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு செயல் தான் இங்கே நடந்திருக்கு. இதை முன்னிறுத்தி அவர் செஞ்ச இந்த காரியங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் போட்டியிட்டு இருந்தால் இந்த களம் எப்படி மாறி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.